எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நோ கான்டாக்ட் ரீடிங். ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு மெசேஜ், என்ன நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த பியூட்டிஃபுல் பிங்க் கலர் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் ஓகேங்களா. பைல் நம்பர் 2, இந்த பிங்க் கலர் மார்க்கர். அண்ட் பைல் நம்பர் 3, இந்த ஹார்டின். ஓகேங்களா. ஸோ இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமா பார்க்கலாம். ஏன்னா அது ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதே மாதிரி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நோ கான்டாக்ட், என்ன ஒரு ஆன்சர் அந்த சைட்ல இருந்து வருது? தட் மே ஷாக் யூ. பார்ப்போம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், அங்க செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1, என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களை நோக்கி வருது இந்த டைம்? ஸோ நோ கான்டாக்ட். ஓகே, oh, energy was so high. See, இந்த ஒரு பர்சன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஆல்தோ இப்போ அவங்க கான்டாக்டில் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், பேசவே இல்லை. பட் ஒரு சில பேருக்கு பிளாக்கே பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேருக்கு கான்டாக்ட் நம்பர்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் பேசிக்க மாட்டீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, சம்திங் ஒரு 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 விஷயம் கம்ப்ளீட் ஆகலை உங்கள் 2 பேருக்கும் நடுவில். ஏதோ ஒரு விஷயம் ஸ்டக் ஆகியிருக்கு. ஓகேவா. பட் அந்த பர்சனுக்கு டெஃபினெட்லி அதை பற்றி தெரியும். ரீசன்ட் டைம்ஸில் கூட ஏதோ ஒரு யோசனைகள் வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. பட் ஆனால் அவங்க வெரி ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட அதை பற்றின டைரக்ட் அப்ரோச், டைரக்டாக பேசுறதுக்கு இட் டேக் சம் டைம். ஓகேங்களா. அண்ட் அவங்க உங்களை இப்போ ரீசெண்ட்லி நினைச்சிருக்கிறதுக்கு மேபி ஒரு 3rd பர்சன் ரீசனாக இருக்கலாம். ஒரு ஃபீமேல் இஸ் பாசிபிள். பட் யாரோ ஒருத்தவங்க மூலிமா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் மூலிமா தான் உங்களை நினைச்சிருக்காங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் பாஸ்ட் திங்கிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு. பட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம், ஒரு ரிலேட்டிவ்ஸ், ஒரு ஃபேமிலி லைக் பர்சன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட, ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு நபர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களோட ஃபேமிலியில் ஒரு வெரி க்ளோஸாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த நபர் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு, திரும்பி வர்றதுக்கு இட் டேக் சம் டைம். ஓகேங்களா. அதாவது உங்களோட பார்வையில இருந்து பார்க்கறப்போ இவங்க எதுவுமே உங்களை பத்தி நினைக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். பட் அவங்க சைட்ல இருந்து அந்த சைலண்டா வாட்ச் பண்றாங்கன்னு சொல்லலாம். சைலண்டா அந்த ஒரு நினைப்புகள் இருக்கதான் செய்யுது, பட் ரொம்ப வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. ஓகே, பிகாஸ் அவங்களோட லைஃப்ல, அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப்ல சோ மச் பி கோயிங் ஆன், நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களோட விஷயத்துக்கு அவங்க இப்போ வரைக்கும்
ஒரு ஃபைனல் கன்ஃபெஷன், ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்காது. இட் டேக் சம் டைம். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு சில பேர் வந்துட்டு இட் வில் பி லைக் டூ லேட். அந்த பர்சன் வந்து டெஃபினெட்லி ஒரு ரிக்ரெட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதாவது இப்போ வரைக்குமே பைல் நம்பர் 1 ஏதோ ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபைனலி நான் ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட நீங்க வெயிட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒன்ஸ் நீங்க வந்து கம்ப்ளீட்லி மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த பர்சன் அப்ரோச் பண்ணிட்டு வர வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்கு. இப்ப யோசிக்கிறவங்க அப்ப ஸ்ட்ரெயிட்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளார ஒரு கைண்ட் ஆஃப் ஜெலசி, ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, பொசசிவ்னஸ், இதெல்லாம் அப்போதான் தெரியும். ஓகே, ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்லி மூவ் ஆன், அதுக்கப்புறம் அந்த பர்சனோட மூமெண்ட்ஸ் கொஞ்சம் டைரக்ட் அண்ட் ஷார்ப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் அவங்க சைலண்ட்லி வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ சேஃப் கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட், அதனால. பட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இந்த விஷயத்தில் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப இந்த விஷயத்தில் யோசனைகள் பயங்கரம். ஒரு பக்கம் உங்களோட டெய்லி வேலைகள் செஞ்சாலுமே இன்னொரு பக்கம் இந்த நினைப்பு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது உங்களை. ஓகே, ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன் ஃப்ரம் சர்டன் திங்ஸ். ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். ஓகே, உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மூவிங் ஆன் தான் ஒரு நல்ல ஒரு பதிலாக இருக்கும் இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த நோ கான்டாக்ட் ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக அவங்க நினைக்கிறாங்களா நினைக்கலையான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா எஸ், நினைக்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு சான்ஸ் எடுத்து வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, பட் ஒன்ஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்களோட வெளிப்பாடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2, வாட் இஸ் திஸ்? ட்ரூ லவ். நோ கான்டாக்ட். திரும்பி வர வாய்ப்பு இருக்கா? என்ன நினைக்கிறாங்க? ஓகே, ஐ லவ் திஸ் கார்டு. இந்த கார்டை பாருங்களேன். So you got true love and sparks. So ரெண்டுமே ரொம்ப வெரி குட். So no contact. ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் டெஃபினெட்லி. ஒரு சில பேர் பிரேக்கப்ல இருக்கலாம், இல்லைன்னா டெஃபினெட்லி வந்து ஒரு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பேசாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து பட் ஆனால் வந்து அந்த திரும்பி வந்து பேசணும் அப்படின்ற ஒரு ஆசைகளும் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துட்டு கோவங்களோ ஏதோ வருத்தங்களோ இருந்தாலும் மறுபடியும் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அதுக்கு பாசிபிலிட்டிஸுமே வந்துட்டு இருக்கு. ஓகே, சி பியூட்டிஃபுல். அண்ட் நீங்கள் வந்து அதுக்கான நிறைய வேலைகள் செய்கிறீங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி எஸ் கார்டு. நோ கான்டாக்ட் ரீடிங். நோ கான்டாக்ட்னு உங்கள் லைஃப்பில் யாரை வந்து நீங்கள் வேணும்னு கேட்குறீங்களோ எஸ் தான் வந்திருக்கு. ஸோ எஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அவங்க வருவாங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் தி ஸ்பார்க்னஸ் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த ஸ்பார்க்னஸ்ன்னு சொல்கிறது அந்த லவ், அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இந்த ஒரு பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவ்வளவு நாட்களாக சோஃபார் இந்த பாஸ்ட்லையுமே வந்து நீங்கள் உங்களோட டாமினேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு.
பட் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பர்சன் காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த பாண்டிங் வர்றப்போ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும். அது உங்களோட கண்ட்ரோலில் இருந்தால் இட் வில் பி மோர் பெட்டராக இருக்கும். ஓகே, அந்த ஒரு உங்கள் 2 பேருக்கும் நடுவில் அந்த எமோஷன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி பிரச்சனைகளாக இருக்கும். ஓவராக எமோஷன் ஆகிறது, ஓவராக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதே அந்த இடத்துல தான். ஸோ அது வந்து சரி பண்ணால் இட் வில் பி பெட்டர். ஓகே, பட் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே திருப்பி மறுபடியும் ஒன்று சேர்ற அந்த மொமெண்ட் எல்லாமே மாறி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு கட்டத்துக்கு முன்னுக்கு வந்திருப்பீங்க. அந்த பர்சனும் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு அடுத்த ஸ்டேஜ், ஏதோ ஒரு நல்ல ஒரு பிளேஸில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த பழைய பாண்டிங் அந்த எப்படி இருந்தீங்களோ அதை விட டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, மெச்சூரிட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இந்த இடத்துல வந்து காமிக்குது. நிறைய விஷயங்கள் மாறும். ஓகேங்களா, இப்போ வந்து மேபி உங்களுக்கு லவ் மேலே, அன்பு, பாசம் மேலே அவ்வளோக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் இந்த பர்சன் ஒரு காரணமாக இருக்கலாம். இவங்க கொடுத்த அந்த ஒரு வலி, ஏமாற்றம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகேங்களா, நடந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரூ லவ்ங்கிறது மேலேயே நம்பிக்கை போயிருக்கும். பட் அந்த ட்ரூ லவ் மேலே திருப்பி நம்பிக்கை வர்றதுக்கான டைம் தான் இது. மோஸ்ட்லி இந்த வருஷத்துக்குள்ளரே நல்ல நியூஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் உங்கள் சைட்லேயுமே வந்துட்டு நிறைய எஃபோர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. எஸ், அந்த ஒரு பாஸ்ட் விஷயங்கள் வந்துட்டு நிறைய இப்போதைக்கும் வந்துட்டு அந்த பர்சனுக்கு ஒரு 2 பேருக்குமே வந்துட்டு சொல்லலாம். அந்த பாஸ்ட் விஷயங்கள் சம்வேர் அந்த மெமரிஸாக இருக்கட்டும், நிறைய ஒரு ஏமாற்றங்களாக இருக்கட்டும், அது இன்னும் மைண்டில் ப்ளே ஆகிட்டே தான் இருக்குது. சம்வேர் ஒரு மனசில் ஒரு ஓரமாவது அந்த ஒரு எண்ணங்கள்ங்கிறது இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இன்னும் வெரி குயிக்காக அவங்க 2 பேர்த்தையும் அட்ராக்ட் பண்ண விடாமல் வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இட் டேக் சம் டைம், லிட்டில் பிட் ஆஃப் டைம். ஓகேங்களா, அது வந்து கொஞ்சம் காமாகி அந்த ஒரு ஒன்ஸ் அகெயின் அந்த ட்ரஸ்ட் வர்றதுக்கு, ஒன்ஸ் ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு நல்ல செய்தி வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி பாசிட்டிவான ஒரு ரீடிங் தான் பைல் நம்பர் 2க்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு? லாங் டிஸ்டன்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ மேபி நீங்களும் உங்கள் பார்ட்னரும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கலாம். லைக் ஃபிசிக்கலி நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல, அவங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் அடிக்கடி மீட் பண்ண முடியாத இடத்துல இருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அகெயின் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி வந்து பைல் நம்பர் 3க்கு நிறைய விஷயத்தை யோசிக்க வச்சிருக்கோம். நீங்கள் யாரு? உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு? உங்களோட வேல்யூ, மதிப்பு என்ன? உங்களோட வர்த்து, இது எல்லாத்தையுமே இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு, இந்த நபர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் தி லெஃப்ட், அதுதான் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் விலைக்கு போன அப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிப்பீங்க. இந்த பர்சன் வந்து சைலண்ட்லி வாட்ச் பண்ணுறாங்க தான், இல்லைன்னா கிடையாது. சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறாங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. கம்ப்ளீட் வந்து மூவிங் ஆன், 100% மூவ் ஆன் ஆயிட்டாங்களான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து பேசலைனாலுமே அவங்களோட அந்த மெமரிஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க மைண்டில் நீங்கள் இருக்க தான் செய்றீங்க. 100% உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது, வெறுத்துட்டது அப்படிலாம் கிடையாது. எஸ், அந்த மெமரிஸ் இன்னும் இருக்குதான். பட் ஆனால் வந்துட்டு சம்திங் இஸ் பிளாக்கிங்.
உங்க 2 பேருக்கும் நடுவுல மேபி ஒரு தேர்ட் பர்சன் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த ஒரு நபரால உங்ககிட்ட அவங்க வர்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்கு. மேபி அந்த தேர்ட் பார்ட்டிக்கு அந்த பர்சன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அண்ட் உங்க 2 பேரோட அந்த பழைய பாண்டிங்க நினைச்சு ஒரு ஜெல்லசி, ஒரு பொறாமை இருக்கலாம். பிகாஸ் நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பீங்க. ஒருத்தர் என்ன யோசிக்கிறாங்களோ இன்னொருத்தவங்களும் அப்படியே யோசிப்பீங்க. எஸ்னா எஸ், நோனா நோ, அப்படி இருந்திருப்பீங்க. பொறாமையா இருக்கும். அந்த நபர் தான் ஒரு ரீசனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க 2 பேரும் வந்து ஒன்று சேரத்துக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்காதது. பட் அந்த நபர், நீங்க நினைக்கக்கூடிய அந்த நபர் வந்துட்டு உங்களை 100% எல்லாம் வெறுக்கல. இன்னும் மனசுல வந்து உங்க மேல அந்த எண்ணங்கள் இருக்கதான் செய்யுது. பட் ஒன்ஸ் இந்த தேர்ட் பார்ட்டி நடுவுல இருக்கிறவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னா டைரக்ட்லி உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, ஸோ இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த பர்சன். But there is a hope. See, you got a hope card. There is strong hope இருக்கு. சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். ஓகேங்களா? டெஃபினெட்லி வந்துட்டு சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். நீங்க 2 பேருமே ஏதோ ஒரு இது மூலியமாக ஒன்ஸ் அகெயின் ரீகனெக்ட் ஆகிறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு, இல்ல பேசிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வரும். ஓகே, பட் அட் த சேம் டைம் தேர்ட் பார்ட்டியோட ஜெலசி இருக்கதா செய்யுது. அது வந்து இட் வில் பி தேர். ஓகே, ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. பட் ஆனால் அந்த நபர் வந்து இப்போ டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப லாங், இப்போ நீங்க இங்க இருக்கீங்கன்னா அவங்க அப்ராட்ல இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே பிளேஸ்ல இருந்தா கூட டிஸ்டன்ஸுங்கிறது உங்க பேச்சுல ஹைனா ஹை பைனா பைன்னு கூட கிடையாத அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பட் ஒரு நல்ல செய்தி வந்து இதுதான், அவங்க வந்து கம்ப்ளீட்லி வெறுக்கல. ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு கொஞ்சம் விலகிற டைம் இருக்கும். அவங்க இப்போ வரைக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால உங்களுக்கு அதுக்கான சைன் வந்து தெரிய மாட்டேங்குது. பார்க்கறது எல்லாமே நெகட்டிவா தெரியுது உங்களுக்கு. ஓகே, ஸோ வெயிட். ஒன்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு சான்சஸ் வந்து கிடைக்கும் இதோட ட்ரூத் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே வந்து ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்கு. நன்றி.